குன்னூர் சிம்ஸ் பார்க் ஆட்டோ ஸ்டாண்டுலேருந்து பேசுகிறேங்க. இங்கே வந்து குன்னூரில் சிம்ஸ் பார்க்கு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜனங்க எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு இங்கே நிறைய பேர் வராங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பப்ளிக் டாய்லெட் இங்கே வசதி இல்லை. அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் அது இன்னும் திறந்து விடல நகராட்சி. அதனால என்ன பண்றாங்க, காலையில நிறைய டிரைவருங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. ரெண்டாவது டூரிஸ்ட்டுங்க நிறைய பேர் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 75 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு உள்ள போய் டாய்லெட் போறதுக்கு டிரைவருங்களுக்காக முடியறது இல்லை. அவங்க வெளியே நின்று ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. காலையில பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க எல்லாம் வராங்க, டூரிஸ்ட் வந்து நிக்கும் போது இப்படி நிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு இங்க குழந்தைங்களை வந்து சைட்ல உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது. அதனால நீங்க நம்ம குன்னூர் நகராட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த டாய்லெட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா பொதுமக்களுக்கு இங்க பிஎஸ்என்எல் ஆபீஸ், பேங்க், ரெண்டாவது ஐடிஐ, ஸ்கூலு எல்லாமே இங்க இப்போ மெயினான இடத்துல இருக்குது. ஆனா இந்த பப்ளிக் டாய்லெட் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. அது கொஞ்சம் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா வர டூரிஸ்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா வந்து டிரைவருங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இல்லாம இருக்கும். காலையில நிறைய பேர் இங்க வந்துடுறாங்க, டூரிஸ்டுக்காரு உள்ள போயிடுறாங்க, ஆனா டிரைவருங்க வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திருப்பி உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. டூரிஸ்ட்னாலும் உள்ள டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போறாங்க, அவங்களுக்கு டாய்லெட் வசதி இருக்குது. ஆனா டிரைவருங்களுக்கு, பப்ளிக்கு, இப்போ நாங்க பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எங்கேயுமே போக முடியாது. நாங்க குன்னூர் தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போக வேண்டியதா இருக்குது. நாங்களே போகணும்னா கூட 75 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போய் பாத்ரூமுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது.